தடை செய்யப்பட்ட 170 கிலோ கஞ்சாவை கடத்தி வந்த இருவருக்கு 27 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து புதுக்கோட்டை சிறப்பு நீதிமன்றம் அதிரடியாக தீர்ப்பளித்தது. மதுரையைச் சேர்ந்த முனியசாமி, ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியைச் சேர்ந்த வழிவிடு முருகன் ஆகியோர் மீது ஏற்கனவே புதுக்கோட்டையில் வழக்கு நிலுவையில் உள்ளது. இந்த நிலையில் இவர்கள் ஆந்திர மாநிலம் காக்கிநாடாவிலிருந்து சுமார் 18 லட்சம் ரூபாய் மதிப்புடைய 180 கிலோ கஞ்சாவை காரில் கடத்தி வருவதாக கடந்த 2019ஆம் ஆண்டு மதுரை மாநகர காவல்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. அதன் பேரில் இருவரையும் கைது செய்யும் வகையில் பெரம்பலூர் மாவட்டம் மங்களமேடு காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட திருமாந்துறை சுங்கச்சாவடியில் போலீசார் தடுத்து நிறுத்திய போது காவலர்கள் மீது காரை மோதி அவர்கள் தப்பிக்க முயன்றனர். இதனையடுத்து இருவரையும் துப்பாக்கி முனையில் சுற்றி வளைத்த போலீசார் கண்ணாடியை உடைத்து இருவரையும் அதிரடியாக கைது செய்தனர். இந்த வழக்கு புதுக்கோட்டை மாவட்ட அத்தியாவசிய பொருட்கள் சட்ட சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வந்தது. விசாரணையின் முடிவில் சிறப்பு நீதிமன்ற நீதிபதி திரு ஆர் குருமூர்த்தி நேற்று தீர்ப்பு வழங்கினார். குற்றவாளிகள் இருவருக்கும் கஞ்சா வைத்திருந்த சட்டப்பிரிவில் 10 ஆண்டுகளும், காரில் கஞ்சா கடத்தி வந்த குற்றத்திற்காக 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும், காவல்துறையினர் மீது கார் ஏற்றி கொலை செய்ய முயற்சித்ததற்காக 7 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டது. மேலும் இருவருக்கும் 2,05,000 ரூபாய் அபராதமும் விதித்து நீதிபதி தீர்ப்பளித்தார்.